மனதில் 1000 கவலைகள் இருந்தாலும் ஒரு பங்கு கஷ்டத்தை மட்டும் வெளியில் காட்டக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த விருச்சிக ராசி என்பர்களை சொல்லலாம். இந்த ராசி ஒரு ஸ்திர ராசி, காலபுருஷர்களுக்கு 8வது ராசி. இந்த ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதாவது குரு பகவானுடைய நட்சத்திரமும், சனி பகவானுடைய நட்சத்திரமும், புதன் பகவானுடைய நட்சத்திரமும் இதில் இருக்கிறதுனால குரு, சனி, புதன் இவங்க 3 பேரும் இந்த விருச்சிக ராசியில் இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மை பொருந்திய ராசி இந்த விருச்சிக ராசி அப்படின்னே சொல்லலாம். நீர் ராசி. அதனால் எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு சாதிக்கணுங்கிற ஒரு உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த விருச்சிக ராசி அப்படின்னே சொல்லலாம். யாருக்கிட்ட எப்படி பேசினா காரியம் நடக்கும் அப்படிங்கிறத நல்லா அறிந்து வைத்திருப்பாங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்கள போர் குணம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போர் குணம் அப்படிங்கிறது போராடும் குணம் உள்ளவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு போராடி பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மனோகாரகனான சந்திரன் நீச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி என்பதனால இந்த ராசிக்காரங்களுக்கு நிம்மதியான தூக்கம், நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான். மனதில் எந்நேரம் ஒரு குழப்பம், ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, எவ்வளோதான் பணம் சம்பாதிச்சாலும் ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு அந்த மாதிரி நிலைமை இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் தனக்கு சுய கௌரவம் இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த இடத்துல கொஞ்சம் நேரமாவது உட்காருவாங்க. இல்லை அப்படின்னா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. சுய கௌரவம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் மனப்பான்மை ஏற்படும். இவங்க கரெக்டாக வருவாங்களா, கரெக்டாக வரமாட்டாங்களா, இவங்க கரெக்டாக செயல்படுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான சந்தேகமும் இவங்களுக்கு கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த விருச்சிக ராசி மனதில் அவ்வளோ சீக்கிரம் இடம் பிடிக்க முடியாது. ரொம்ப நிறைய டெஸ்ட் வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்களோட மனதில் அதிகம் இடம் பிடிக்கக்கூடியவங்களா. மற்றவங்களால் அவ்வளோ சீக்கிரம் அவங்களுடைய மனதில் இடம் பிடிக்க முடியாது. நிறைய டெஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை, ஓகே அப்படின்னு வந்தால் தான் அவங்கள ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் உடையவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மர்மஸ்தானம், மௌனமான ராசி, அறிவுடைய ராசி, எதையுமே விரைவில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ராசி. காற்றை போல் அப்படி தெளிவாக எல்லா இடத்தையும் விளக்கமாக சொல்லி மற்றவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். ஜீவராசி அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாலடைந்த கிணறோ அல்லது பாலடைந்த ஒரு வீடோ இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீர் நிறைந்த இடங்களில் இவங்களுடைய வீடு இருக்கும். பெரும்பாலும் இந்த ஓடைக்கு பக்கத்தில், இந்த பம்பு செட்டுக்கு பக்கத்தில், இந்த கிணத்துக்கு பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய வீடு பெரும்பாலும் அமையும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. விருச்சிக ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அவர் சொல்லுவார் அப்படின்னே சொல்லலாம். சரி, வாங்க நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் என 4 கிரகங்கள் அமைந்திருக்கு. சுகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகும், கலஸ்திரஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் குரு வக்ரகம் அடைந்திருக்கிறார், தொழில் ஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கிறதுனால வருகின்ற 30 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் செவ்வாய்க்கிழமை தவறாமல் செய்யுங்க. அருகில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போய் முருகப்பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டு வழிபடுங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். முடிந்தால் காங்கேயம் அருகே இருக்கக்கூடிய சிவன் மலை ஆண்டவனை போய் தரிசிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அங்கே இருக்கிற முருகப்பெருமானை தரிசிக்கிறதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும். அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் சிவன்மலை பெருமானை தரிசிக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். எடுத்த வேலையை
கரெக்டான நேரத்தில் செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமுள்ள ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி. இந்த காலகட்டம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரத்தை விட்டு கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப யோகமான மாதமாக அமைந்திருக்கு. இந்த ஜனவரி மாதத்தில் நிறைய சாதகமான பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. என்ன வேகம் விவேகம் இது ரெண்டும் இந்த காலகட்டத்தில் நிறைந்திருக்கு. அதே மாதிரி விவேகத்தை விட்டுட்டு வேகத்தை மட்டும் பிடிச்சிங்கன்னா சமாளிக்க முடியாது, நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமையும். அதனால் வேகம் விவேகம் ரெண்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த 30 நாட்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றவங்களாம் செய்ய முடியாது, இந்த வேலையை சாத்தியமே இல்லை, இதை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு விட்ட வேலையை கூட இந்த காலகட்டத்தில் தயக்கம் இல்லாமல் அந்த வேலையை இறங்குவீங்க. கண்டிப்பாக நம்மளால் இந்த வேலையை செய்ய முடியும், நல்ல பாராட்டு பெற முடியும், நல்ல முன்னுக்கு வர முடியும், நல்ல லாபத்தை சம்பாதிக்க முடியுங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் தயக்கம் இல்லாமல் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இறங்குவீங்க. நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. எண்ணியதை எண்ணிய மாதிரியே செஞ்சு முடிப்பீங்க. அதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே நல்ல வேகம் விவேகம் இதெல்லாம் நிறைந்த மாதிரி இருக்கும். அதனால வெற்றிக்குரிய ஒரு மாதமாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடோடு இறக்குவீங்க. விரும்பிய பொருளெல்லாம் வாங்குவீங்க. திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடினீங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு. பல சாதகமான பலன்களும் தொழிலில் நல்ல ஒரு மேன்மை பொருந்திய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் எதெல்லாம் இடையூறாக இருந்துச்சோ அந்த இடையூறுகள் எல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாக போகுது. வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய சிந்தனையில் ஒரு தெளிவு இருக்குது. இதை செஞ்சோம்னா நம்மளால் இதை பார்க்க முடியும், இதை செஞ்சோம்னா இதை நம்மளால் லேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதனால் அந்த தெளிவான சிந்தனை இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிதி சார்ந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மேன்மை நல்ல ஒரு வளர்ச்சியை அந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பலன் கிடைக்கும். புதிய வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய சிந்தனைக்கும் உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற நல்ல ஒரு வேலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வேலைக்கு போகிறேன், ஆனால் ரொம்ப நாளாக சம்பள உயர்வுக்காக காத்துட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு சம்பள உயர்வே கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். இதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு நெருக்கம் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்க மூலியமாக கூட ஏதாவது பெருமை சேர்க்குற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்குவீங்க. அதுவும் குடும்பத்தோடு போய் கலந்துக்குவீங்க. அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியங்கள் எல்லாம் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நல்ல ஒரு கௌரவம் உள்ள ஒரு நபராக இந்த ராசி பெண்கள் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு ரொம்ப சிறப்பான நாட்களில் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தனாதிபதி குரு சஞ்சாரம் சாதகமாக இருக்குது. பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. பேசிய பல காரியங்களை சாதிக்க போகிறீங்க. உங்களுடைய பேச்சில் இந்த காலகட்டத்தில் இனிமை தென்படும். பேச்சின் மூலிமா எடுக்கிற காரியங்கள் கைகூடி வரும். பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புண்ணிய தலங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய யோகம் இருக்குது. புண்ணிய காரியங்களில் அந்த காலகட்டத்தை செய்வீங்க. அதற்கான சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். உங்களுக்கே தெரியாமல் ஒரு சில இடத்துலலாம் புண்ணியங்கள் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அதனால் நல்ல ஒரு மேன்மை பொருந்திய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூரியனோடு ராசி அதிபதி செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார். அதனால் ஆளுமை ப்ளஸ் செவ்வாய் இது ரெண்டும் இருக்கிறதுனால நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் ரொம்ப நாள் இழுபறியாக இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த காரியங்கள் டக்கு டக்குன்னு நடக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதற்குன்னு முன்னேற்றம் இருக்குது, உழைப்பை போடாமல் ஈஸியாக சம்பாதிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கெல்லாம் வாய்ப்பில்லை. கடினமான உழைப்பை போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒப்பந்தமே கிடைக்கலனா கூட இப்போ இந்த டைமில் நீங்கள் பேசி அதை சாதிக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று அலைச்சல் அதிகமாகும். மேல் மட்டத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மனம் வருந்துற மாதிரி
மாதிரி சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வரும், கவனமாக செயல்படணும். விருச்சிக ராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கல்வியில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். எதிர்காலத்தை பற்றி ஒரு விதமான பயம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எதெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சோ அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சாதகமாக அமையும் போது ஒரு சிலர்லாம் எக்ஸ்ட்ரா வருமானம் பெறக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாக முடியக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். உங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எதெல்லாம் தடைபட்டு நினைச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் வெற்றியாகும்.